கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இக்காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கவும் அவருடைய வசனத்தை தியானிக்கவும் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட அவருடைய அன்பான கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ வேத பகுதியை வாசிப்போம். நடைகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று 1 கொரிந்தியர் 3:7 இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் எத்தனையோ பிரயாசங்களை நாம் செய்கிறோம். கையின் பலனை நாம் செய்து வருகிறோம். ஆனால் அதில் ஒன்றும் லாபம் இருக்கிறதில்லை. லாபம் தரக்கூடிய ஒரு செயல்பாடாக நமக்கு காணப்படுகிறதில்லை. மாதம் சம்பளம் வாங்குகிறவர்கள் கஷ்டத்தோடு மிகவும் வருத்தத்தின் செயலோடு தன்னுடைய வேலைப்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஊதியமும் வாங்குகிறார்கள். அந்த ஊதியத்தை சந்தோஷமாய் செலவழிக்க அந்த காசு குடும்பத்துக்கு போதுமான காசாய் இராதபடி மறைந்து போகிறது போல நம்மிடத்தில் காணப்படுகிறதில்லை. இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நம் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இந்த கையின் பிரயாசத்தை சம்பாதிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தார், கிருபை காட்டினார் என்ற நன்றி இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தினாலே நான் இந்த சம்பாதியத்தை சம்பாதித்தேன், இதை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலனையும் ஆயுளையும் கொடுத்தார் என்று நன்றி இருதயத்தோடு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். 10ல் 1 பங்கை கர்த்தருக்கென்று நாம் செலவழிக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் கூடுமான அளவுக்கு செலவு பண்ணலாம். இல்லை, அவர்களுக்கு செலவு பண்ண நமக்கு சமயம் இல்லை என்றால் தேவாலயத்திலே அந்த பலனை கொடுத்து விடலாம். நாம் கொடுக்கிறது அவர்கள் எடுத்துக்கொள்வார்களோ, அவர்கள் என்ன செய்வார்களோ என்ற யோசனை நமக்கு வேண்டாம். நாம் கொடுப்பது நம்முடைய கடமை. அதை எடுத்துக்கொள்வதும் அதை செலவழிப்பதும் கர்த்தர் அதை அவர்களை பார்த்து கொள்வார். ஏசப்பா வேத பகுதியிலே மத்தேயு 25 சொல்லி இருக்கிறார், நான் பசியாயிருந்தேன், நீர் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், நீர் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நான் வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுக்கவில்லை, நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்கவில்லை, நான் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், என்னை நீ விசாரிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது வலது பக்கத்தில் இருப்பவர்கள், எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் இவைகளெல்லாம் செய்தோம் என்று கேட்கிறார்கள். இந்த நன்மைகளெல்லாம் செய்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தம் பக்கமாய் சேர்த்து கொள்கிறார். இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, பிசாசுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த இருளிலே இவர்களை போய் சேர்த்து விடுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கிறார். அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படாதபடி இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே வலது பக்கத்தில் இருப்பவர்களே கண்டு அவர்களை போல நாம் நடந்து அவருடைய அருகாமையிலே நாம் சேர்க்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். இப்பேற்பட்ட நன்மைகளை அவருக்கு பிரியமானபடி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நம் கையின் பிரயாசம் நமக்கு பிரியமானபடி செலவழிக்க
அதை ஆசீர்வதிக்கிறார். மகிமையினாலே சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிறார். நம் குடும்பத்துக்கு நாம் பட்ட கஷ்டத்தின் பலன் போதுமானதாக, பலன் தரக்கூடியதாக காணப்படும். இப்படி செய்து வந்து பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னாலே எல்லாம் ஆகும், என்னாலே நான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன், என்னாலே நான் இவைகளை வாங்கினேன் என்ற சாத்தானுக்குரிய வார்த்தைகளை நாம் பெருமையான வார்த்தைகளை பேசாதபடி தேவனுக்குரிய வார்த்தைகளை பேசி பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவித்து சந்தோஷப்படுவோம். ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று நம்மை தாழ்மைப்படுத்தி அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது இயேசப்பா நம்முடைய இருதயத்தின் யோசனையின் சிந்தனையின்படி நம் மன விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செயல்படுத்தி நம்மளையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு அவர் சித்தத்தின் பிரகாரம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை காட்டுவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.